இன்னைக்கு எங்கள் அத்தை மீன் வடை போட போகிறாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்ப்பாங்க. மீன் வடை போட போகிறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா அவிச்சு முள்ளெல்லாம் விளக்கிட்டு நல்லா எடுத்துட்டு நல்லா ஒரு முட்டையை வாங்கி வெள்ளைக்கருவை மட்டும் ஊற்றி நல்லா பிணைஞ்சி உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். அதில் வெங்காயம் ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்து 2 மிளகாய் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிளகுத்தூளும் சீரகத்தூள் சின்ன சீரகத்தூள் போட்டு நல்லா பிணைஞ்சி சொல்ல வேண்டியதுதான். நல்லா பிள்ளைகள் ஸ்கூல்களுக்கு போயிட்டு வந்த உடனே இப்படி ஒரு இது ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். மீனே சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இப்படி சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத பிள்ளைகள் கூட வடைன்னு சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ சுட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம இதை நல்லா பிணைஞ்சி முள் மெயினான இது முள் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். முள் இல்லாமல் நல்லா பார்த்து பிசைஞ்சு எடுத்து நல்லா தட்டி போட்டோம்னா மொறு வடை மாதிரி தட்டி எடுத்துட வேண்டியதான். போட்டு வேகவும் எடுத்துட வேண்டியதான். குழந்தைகள்லேருந்து பெரியாள்லேருந்து சின்ன பிள்ளைகள் வேற விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கச்சி போட்டிங்கன்னா தெரியாது. பொரிக்கும் போது நல்ல வாசம் வரும். நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. இந்த இதுக்கு வந்த உடனே எடுத்தோம்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். மொறுன்னு இருக்கும் இது சாப்பிடும்போது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா வாசமாக நல்லா இருக்குது. நீங்கள் இது மாதிரி போடுங்க, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது.